अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானை யசோதா பாவனையிலே அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அந்த கண்ணபிரானை கன்றுகள் மேய்ப்பதற்காக காட்டிற்கு அனுப்பி வைத்த யசோதை, கண்ணபிரான் ஆய்ப்பாடியிலேயே இருந்தால் நிறைய தீம்புகளெல்லாம் செய்து கொண்டிருப்பானே, அப்படியெல்லாம் அவனை செய்ய ஒட்டாமல் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று தன்னை தானே நொந்து கொள்ளுவதாக ஒரு 10 பாசுரம் அருளி செய்கிறார். பெரியாழ்வார் திருமொழியினுடைய 3ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி அஞ்சனவண்ணனை என்று தொடங்குகின்ற திருமொழி. அதிலே அவன் என்ன மாதிரியான தீம்புகளை எல்லாம் செய்வான் என்று பல பல பாசுரங்களிலே அனுபவித்துக் கொண்டு வந்தவர். இப்பொழுது 6வது பாசுரம், அந்த பாசுரத்திலே மிகவும் பிரசித்தமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே செய்த தீம்புகள் குறும்புகளுக்குள்ளே மிகவும் பிரசித்தமான குறும்பு எது என்று கேட்டால் எல்லோரும் சொல்லிவிடுவார்கள் அல்லவா, அவன் வெண்ணெய் களவு செய்தது அதுதான் என்று சொல்லிவிடுவார்கள். அதிலே கண்ணபிரானுக்கு இந்த பசுக்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய திரவியங்கள் பெரும்பாலும் எல்லாமே மிகவும் பிடித்தவைதான். பசுக்கள் முதலிலே பாலை தருகின்றன, அந்த பாலை தோய்த்தால் அது தயிராகிறது, அந்த தயிரை கடைந்தால் அதிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது, அந்த வெண்ணெயை உருக்கினால் அது நெய்யாக ஆகிறது. இந்த 4னுக்குள்ளே கண்ணபிரானுக்கு மிகவும் பிடித்தது எது என்று நாம் பார்த்தால் வெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்குமா கண்ணனுக்கு. அது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இப்படி பால் தயிர் நெய் இவற்றை காட்டிலும் வெண்ணெயிலே அவனுக்கு மிக மிக ஆசை அதிகம் என்னால் அதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி எழுகிறதல்லவா. அந்த கேள்விக்கு விடையை இப்பொழுது இந்த 6வது பாசுரத்திலே பெரியாழ்வார் மிகவும் சூக்ஷ்மமாக சுருக்கமாக அருளி செய்கிறார். அதனுடைய அர்த்தத்தை மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலே மிகவும் அற்புதமாக காட்டி அருளுகிறார். இந்த பாசுரத்தையே பார்ப்போம். வெண்ணெய் விழுங்கி போய் படிருபல செய்து இப்பாடி எங்கும் திரியானே கண்ணபிரான் என்ன செய்கிறான் என்னால் மிடறு மெழுமெழுத்து ஓடா வெண்ணெய் விழுங்கி போய் என்னார். இந்த வெண்ணெயை விழுங்குகிற காலத்திலே அவனுடைய மிடறு, அதாவது அவனுடைய அந்த தொண்டை இருக்கிறதே, அது அப்படியே மெழுமெழுத்து ஓட என்று சொன்னார். மெழுமெழுத்து ஓடுகையாவது எப்படி என்று நாம் அதை எதற்காக அதை சொன்னார் பெரியாழ்வார் என்று பார்த்தால், இந்த கண்ணபிரான் அவதரித்து இந்த கண்ணபிரானாக அவதரித்தது எதற்காக என்றால் தன்னுடைய எளிமை, இதற்கு கீழ்ப்பட்ட எளிமை இல்லை என்று சொல்லும்படியான எளிமையை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும், எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் கிருஷ்ணாவதாரம் செய்தான். அப்பொழுது அந்த எளிமையை காட்ட வேண்டும் என்னால் அதற்கு என்ன வழி என்று பார்த்தால், அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சாமானியமான மனிதர்களும் கூட தன்னை கட்ட வேண்டும், அடிக்க வேண்டும், அதனால் தான் அழ வேண்டும். அப்பொழுது ஐயோ எப்பேற்பட்ட பரம்பொருள் எப்படி கட்டுப்பட்டு கிடக்கிறான், எப்படி அடியுண்டு அழுகிறான் என்று நினைத்து இதற்கு இது என்ன எத்திரம் 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 என்று மோகிப்பார்கள் என்று நினைத்தான். அதற்கு தான் ஏதாவது ஒரு தீம்பு செய்தால்தானே எல்லோரும் தன்னை துரத்தி கொண்டு வருவார்கள், கட்டுவார்கள், என்ன செய்யலாம் என்று பார்த்தான். இந்த களவு கண்டு அமுது செய்தல் உண்டால் எல்லோருக்கும் கோபம் வரும் அல்லவா என்றால், அப்பொழுது களவு செய்வதற்கு எது சரியான பொருள் என்று பார்த்தானாம். பார்த்தால் இந்த வெண்ணெய் தான் சரியான பொருள் என்று முடிவு செய்தானாம். என்ன காரணம் என்றால், இவன் வெண்ணெயை எடுத்து அப்படி உண்டு கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது யாராவது அந்த இடத்திற்கு வந்துவிட்டால் உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுவான் கண்ணன். அப்படி ஓடுகிற காலத்திலே அவன் வாயிலே வேறு ஏதாவது தின்பண்டங்களை, அதாவது லட்டு, அப்பம்
முதலான தின்பண்டங்களை வைத்துக் கொண்டிருந்தானால் அவனால் ஓட முடியாதான். வாயிலே வஸ்துக்களை வைத்துக் கொண்டு ஓடுவது மிகவும் சிரமமான காரியம். அதையும் தவிர அவற்றை உண்ணுவதும் கூட கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏனென்றால் அது முதல்ல மென்று அதை பொடியாக்கி அரைத்து அதற்கு பிறகுதான் தொண்டைக்கு உள்ளே அதை தள்ள வேண்டும் மற்ற பதார்த்தங்களுக்கு. ஆனால் வெண்ணெய்க்கு அப்படி அல்லவே. அந்த வெண்ணெய் என்பது மிகவும் மெழுமழு. அதாவது நீங்கள் நினைத்து பாருங்கள், பால் என்றால் அது ஓடுகிற பொழுதோ பாலை வாயிலை வைத்துக் கொண்டு ஓடவும் முடியாது, பாத்திரத்தோடு தூக்கி கொண்டு செல்லவும் முடியாது. ஆனால் வெண்ணெய்க்கு அப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் எதுவும் இல்லையாம். 2 கையிலையும் வெண்ணெயை வாரி எடுத்துக் கொள்வானாம், வாயிலேயும் வெண்ணெயை அடைத்துக் கொள்வானாம். யாராவது வந்து விட்டால் அப்படியே ஓடுகின்ற பொழுதோ வாயிலே இருக்கிற வெண்ணெய் அப்படியே குள்ளே இறங்கி விடுமாம். கையிலே இருக்கிற வெண்ணெய் அது கையிலேயே ஒட்டி கொண்டு கீழே விழாமல் இருக்குமாம். இப்படி ஒரு சௌகரியம் பாலுக்கு உண்டா, தயிருக்கு உண்டா, நெய்க்கு உண்டா? கிடையாது. எதற்கு உண்டு என்னால் வெண்ணெய்க்கு மட்டும்தானே உண்டு. அதனால என்ன செய்கிறான் கண்ணன் என்றால், மிடரு மெழுமழுத்து ஓட வெண்ணெய் விழுங்கி போய் என்று. மிடரு என்னால் கழுத்து, அது தொண்டை, அது மெழுமழுத்து ஓட என்கிறார். அப்படியே வெண்ணெயை உண்ணுகிற காலத்தில் அந்த தொண்டையெல்லாம் மழுமழு என்று அது தொண்டைக்கு எண்ணெயிட்டார் போலே அது இன்னும் கொஞ்சம் ஆனந்தத்தை விளைக்குமே தவிர அது துன்பத்தை விளைக்காது. அப்படி மெழுமழுத்து ஓடும்படியாக வெண்ணெய் விழுங்கி கொண்டு போய், வெண்ணெய் விழுங்கி போய் என்னால் வெண்ணெய் விழுங்கி கொண்டே ஓடி போய் என்று பொருள். மற்ற வஸ்துக்களாக இருந்தால் விழுங்கி கொண்டு ஓட முடியாது, ஓடினால் தொண்டையிலே அடைத்துக் கொள்ளும். ஆனால் வெண்ணெய்க்கு அப்படிப்பட்ட சிரமம் இல்லை, அது அப்படியே தொண்டை குழிக்குள்ளே இறங்கி விடுகிறதாம். அப்படி தீம்பு செய்வான் கண்ணன். மிடரு மெழுமழுத்து ஓட வெண்ணெய் விழுங்கி போய் அதற்கு மேலே படிறு பல செய்து. இப்படி படிறு என்னால் தீம்புகள், குறும்புகள் இப்படியெல்லாம் செய்து இப்பாடி எங்கும் திரியாமே. இந்த பாடியிலே நீ ஆய்ப்பாடியிலே இப்படியெல்லாம் நீ திரிவாயே, அப்படி உன்னை திரிய ஒட்டாமல் நான் தடுத்து விட்டேனே என்று சொல்றார். மேலே எங்கே சென்றான் கண்ணன் என்றால், கடிறு பல திரி காணதரிடை கன்றின் பின். கடிறு என்னால், கடிறு என்னால் களிறு. களிறு என்பது கடிறு என்று தமிழிலே அந்த இலக்கணத்தின்படியே கூட லா என்கிற எழுத்திற்கு போலியாக டா என்கிற எழுத்து வரும் என்றெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் இங்கே களிறு பல திரி என்றால் யானைகள் எல்லாம் திரிந்து கொண்டிருக்கும்படியான காடுகள். அது மதம் பிடித்த யானைகள் தங்கள் இஷ்டத்திற்கு திரிந்து கொண்டிருக்கிற கானகத்திலே இவனை அனுப்பி வைத்தால் அந்த யானைகளாலே இவனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று அஞ்சுகிறாளாம். கடிறு பல திரி காணதரிடை கண்ணின் பின். என்ன செய்தேன்? கொடியேனன் பிள்ளையை இடரவன் பிள்ளையை போக்கினேன். அங்கே அங்கே கீழே எல்லாம் கல்லும் முள்ளும் இருக்குமே, அப்படிப்பட்ட இடங்களிலே அந்த இடரும்படியாக, கால்களெல்லாம் இடரும்படியாக அப்படி என்னுடைய பிள்ளையை நான் போக்கி விட்டேனே, அப்படி கன்றுகள் மேய்க்க அனுப்பி வைத்து விட்டேனே, எல்லே பாவமே, இது என்ன கஷ்டம் என்று யசோதை தன்னை நொந்து கொள்வதாக இந்த பாசுரம் சென்றது. அடுத்த பாசுரம், அந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், அந்த ஒரு அதாவது மறுபடியும் இந்த காட்டிலே இவனை அனுப்பி வைத்து விட்ட பிற்பாடு அங்கே இருக்கிற கோபிகைகள் எல்லாம் வந்து என்ன இவனை அவன் பண்ணின தீம்புகளை சொல்லுவார்களே, அப்படியெல்லாம் சொல்ல ஒட்டாமல் உன்னை நான் வைத்து அனுப்பி வைத்து விட்டேனே என்று இப்படி அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பள்ளினுடங்கிடை மாதர் வந்தலரு தோத்திட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே வள்ளி நுடங்கிடை மாதர் என்று திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் சொல்றார். வள்ளி நுடங்கிடை என்னால், வள்ளி என்னால் கொடி, அதாவது செடிகளினுடைய கொடிகள் இருக்கிறதே மிகவும் மெல்லியவையா இருக்கும். அதுபோல நுடங்கிடை மாதர் என்றால் மிகவும் சிறுத்த இடையை உடைய மாதர்கள். அவளெல்லாம் வந்து கண்ணபிரானை பற்றி முறையிடுகிறார்களாம், அவன் செய்த தீமைகளை எல்லாம் யசோதனிடத்திலே வந்து. அப்படி வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலறு தூத்திடான், இந்த கண்ணபிரான் இப்படிப்பட்ட தீம்பை செய்தான், அப்படிப்பட்ட தீம்பை செய்தான் என்றெல்லாம் அவர்கள் புகார் செய்கிறார்கள் அல்லவா. அப்படி புகார் செய்தாலும் கூட கண்ணபிரான் என்ன செய்வான்னு கேட்டா, துள்ளி விளையாடி. அவர்கள் செய்கின்ற புகார்கள் ஒன்றையும் அவன் பொருள்படுத்துவதே இல்லை. அவன் நின்றார் முகப்பு சிறிதும் நினையான், வயிற்றை நிறைப்பான்,
உரிப்பால் தயிர் நெய் என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி அவன் அதெல்லாம் ஒன்றும் லட்சியமே பண்ணாமல் அவன் பாட்டு துள்ளி விளையாடி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தோழரோடு திரியாமே, தோழர்களோடு திரிந்து கொண்டிருக்கின்றான். தன்னேராயிரம் பிள்ளைகள், இவன் தான் ஒருத்தன் தீம்பு செய்வது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள், அதாவது தோழர்கள் அத்தனை பேரையும் அழைத்து அவர்களையும் தீம்பு செய்யும்படி அழைப்பானாம். இப்படி அவன் தீம்பெல்லாம் செய்வானே திருவாய்ப்பாடியிலே. அப்படி செய்ய விட்டாமல் அவனை எங்கே அனுப்பினேன் தெரியுமா? கள்ளி உணங்கு காணதரிடை கண்ணின்பின். கள்ளி, கள்ளி என்கிற ஒரு செடி. அந்த செடி என்ன பண்ணுனா, எப்பேற்பட்ட வெயில் இருந்தாலும் கூட அது வாடாமல் பசுமையாகவே இருக்குமா. ஆனால் இப்பொழுது காய்கிற வெயில் எப்படி இருக்கிறது என்னால் அந்த கள்ளி செடியையும் கூட வாடிவிடும்படி செய்கிறது. அவ்வளவு வெயில். வெயிலினுடைய அதிகத்தை தெரிவிப்பதற்காக கள்ளி உணங்கு வெங்கானதரிடை கண்ணின் பின் புள்ளின் தலைவனை போக்கினேன். கள்ளியையும் கூட உலர்த்தி விடுகின்ற அந்த காட்டில் போய் நான் புள்ளின் தலைவன் என்றால் கருடவாகனான எம்பெருமான் என்ன அவனுடைய மேன்மையையும் சேர்த்து தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் இங்கே வந்து பெண்களும் கூட அவனை அலர் தூத்தும்படி தன்னை எளிமையாக காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த எளிமையை நினைத்தேனே தவிர அவனுடைய மேன்மையை பார்க்கவில்லையே. அவனை நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே. இப்படி மாடு மேய்ப்பதற்கு எல்லைய பாவம். இது என்ன கஷ்டம், இது என்ன கஷ்டம் என்ன இந்த பாசுரத்திலே வருந்துகிறாள் யசோதை. இன்னும் அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.